லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல் முடிவுகள் களம் வேற, பொது தேர்தல் களம் வேற அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் ஒரு பெர்செப்ஷனா தொடர்ந்து ஒரு கட்சி வெற்றியடைந்து கொண்டே வந்து அந்த பெர்செப்ஷன் மூலமாக ஒரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ எதிர்கொள்வது வேறு. ஒரு தேர்தல்ல தோல்வி, இன்னொரு தேர்தல்ல போட்டியிடவே இல்லை அப்படின்னு வந்துட்டு திடீர்னு 26ல போட்டின்னு வருகிற போது அது வேறு விதமான ஒரு பார்வையை கொடுக்கும். ஒரு கூட்டணி கட்சியாக நீங்க எப்படி பார்க்கறீங்க இடைத்தேர்தல் முடிவுகளை? புதிய தலைமுறையின் விவாத மேடை வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும், இந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்த மேடையில் அமைந்திருக்கின்ற அத்தனை தலைவர் பெருமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த முறைதான் ஆளுங்கட்சி இருக்கின்ற மாநிலத்தில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் எத்தனையோ உதாரணத்தில் எதிர்கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு எதிர்கட்சி வெற்றி பெற்றது என்பது கிடையவே கிடையாது. காரணம், இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா பாத்தீங்கன்னா, 2006 பொது தேர்தல் நடந்து முடிந்தது. முதல் அருமை சகோதரர் பிடிஆர் அவர்கள் மரணம் மதுரை மத்திய தொகுதியிலே ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலிலே 3 பேரும் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, தேமுதிகவும் போட்டியிட்டோம். அப்போது நாங்கள் 2006 பெற்ற வாக்கு 14,000 வாக்குகள். ஆனால் அந்த இடைத்தேர்தலில் 21,000 வாக்குகள் நாங்கள் அதிகமாக பெற்றோம். அதே போல இன்னொரு மேற்கு தொகுதியில் இது மதுரையில் அங்கேயும் 5,000 வாக்குகள் அதிகமாக பெற்றோம். அப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பிழைத்துக் கொண்டு ஒரு கட்சி இப்போது அதிகமாக வாக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி திருமங்கலம் பார்முலாவை முதலே உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கலைஞர் கருணாநிதி உருவாக்கியது. அந்த திருமங்கலம் பார்முலாவை இப்போது உடைத்தெறிந்திருக்கிறார். யார் என்று சொன்னால் நம்முடைய முதல்வர். இப்போது ஈரோடு பார்முலா ஆகிவிட்டது. என்ன செய்கிறாங்க? காலையில மக்களை அப்படியே அழைத்து வந்து அந்த தேர்தல் பணிமனையில உட்கார வச்சிடறாங்க. அவங்களுக்கு காலையில டீ காஃபி, மதியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரதா சாப்பிட்டு வரலாம், இல்லைன்னா அங்கேயே சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு ஈவினிங் 8 மணிக்கு 9 மணிக்கு போகும்போது தான் எல்லாருக்கும் காசு பணம் கொடுக்குறோம். இப்படி போன ஒரு மோசமான கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தைரியமாக ஒரு தேர்தல் என்று சொன்னால் யார் வெற்றி பெற்றாலும், அது நீ பெற்றாலும் நான் பெற்றாலும் வெற்றி தான். அது நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும். தமிழ்நாட்டிலே அந்த நியாயமான தேர்தல் நடைபெறுவதில்லை. அதுக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகமாக வாய்ப்பு கொடுத்து பணத்தை கொடுத்து ஏற்படுத்தியிருக்கிறது. இல்ல, பொதுவா தேர்தல்ல தோற்ற கட்சிகள் இந்த விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்துல திமுகவும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கு. ஆனா வாக்காளர்கள் எவ்வளவு பணம் வாங்குறாங்க, வேட்டி சேலை வாங்குறாங்க, மூக்குத்தி வாங்குறாங்கன்னு அவங்க மீது நம்ம குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் விருப்பம் இல்லாம ஒரு கட்சிக்கு இறுதியாக வாக்களிப்பார்களா? இந்த கட்சி தான் வரணும் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆகாம அவங்களுடைய வாக்கை செலுத்துவாங்களா? இல்ல, அது பாத்தீங்கன்னா இப்போ திமுகவை அதிமுக பிடிக்காத கட்சி நிறைய பேர் பொதுவான இருப்பாங்க. எப்படி 2006 எங்களுக்கு 8.38% வாக்குகள் வந்தது. அதே போல பாராளுமன்றத்தில் 2009 10.33% வாக்குகள். சோ அது அன்றைக்கு திமுக அதிமுக பிடிக்காத வாக்கெல்லாம் வாங்கிவிடுது. அதன் பிறகு நாங்கள் அதிமுக கூட்டணியில 2011 போனோம். பாத்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி. எப்பயுமே யாராவது ஒரு தலைவர் இறந்தாதான் 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த 2011 எந்த தலைவரும் கிடையாது. முழுக்க கூட்டணியுடைய ஒத்துழைப்போடு வெற்றி பெற்று 203 சீட்டு அன்றைக்கு 2011 நாங்கள் வெற்றி பெற்றோம். ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க போனதுனாலதான் வெற்றிங்கிறத கண்டிப்பா ஒத்துக்கிருப்பாங்க. ஒரே தகவல் சொல்றேன். திரு செம்மலைட்ட கேட்போம், ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? சட்டமன்றத்தில் என்ன ஜெயலலிதா அவங்க கட்சி குறித்து பேசினார்கள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கும் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. அதுக்கும் ஒரு விளக்கம் தரங்க. கூட்டணியை பிரிச்சு விடல, நீங்களே பிரிச்சுக்க வேணாம். நல்ல நீங்க பிரிச்சாலும் அது நடக்காது.
ஏன்னா எங்க பொதுச்செயலாளரும் அவருடைய பொதுச்செயலாளரும் தெளிவா இருக்காங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினர் திரு பார்த்த சாரதி அவை குறிப்புல அனைத்தும் இடம் பெற்றிருக்கிறது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுகிறேன். அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லைன்னு முதலில் 33 மந்திரி அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பதவி ஏற்றுக்கிறாங்க. பதவி ஏற்ற பிறகு திருப்பி மீண்டும் கீழே வருகிற போது எல்லாம் விஐபி உட்காந்துக்கிறாங்க. அப்போ நான் தலைவர் கேப்டனோடு நான் பக்கத்திலே இருக்கிறேன். எல்லாரும் வந்து சால்வையும் பொக்கையும் கையில கொடுத்தாங்க. கேப்டன் அவர்கள் அந்த அம்மையார் இடத்துல நான் சால்வை மேலே அணிவிக்கணும்னு சொல்லும்போது போடுங்கள் சொன்னார். அந்த அம்மையாருக்கு முதலிலே சால்வை அணித்த தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உருவாதார். இது உண்மை. நீங்களா எல்லா டிவிலையும் பார்த்திருப்பீங்க. பாதி உண்மையை மட்டும் சொல்றீங்களேங்கிறதுக்காக கேக்குறேன். என்னங்க பாதி உண்மை மட்டும் நீங்க சொல்றீங்க. சால்வை அனுபவிச்ச உண்மையை மட்டும் சொல்றீங்களே, இப்ப தேமுதிக உடைஞ்ச உண்மையும் சேர்த்து சொல்லணுமே. பிறகு வந்து சூழ்ச்சி கூட்டணியில முறிவு ஏற்பட்டது உண்மைதான். அதை பத்தி அரசியல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. அப்படி முடிச்சுக்கோ அந்த விவாதத்தை. கண்டிப்பாக 2026க்கான முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? கண்டிப்பாக 2026 இது வாய்ப்பு இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த நடைபெற்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக அதிமுக தலைமையகத்துக்கு சென்று அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி கொடுத்தார்கள். இந்த அதிமுகவோட கூட்டணி பாராளுமன்றம் மட்டுமல்ல, நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, 26 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் இந்த கூட்டணி தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.